சரி, இந்த ஜெய்பீம் படத்தோட எனக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட் ஃப்ரேம்ஸ் இல்லைன்னா என்னை பாதித்த ஃப்ரேம்ஸ் அந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு கோர்ட் ரூம் சீன். மேபி அந்த காம்ப்ரமைஸ்க்காக நிற்கிறாங்க, இல்லை எதுக்கோ இந்த சைடு இருக்கிறவங்க வந்து சந்துரு, செங்கேனி, அல்லி இருப்பாங்க. இந்த பக்கம் இருக்கிறது அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட வக்கீல் இருப்பாங்க. இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குட்டி பாப்பாவோட கன்னத்து கிள்ளி விளாட்றதுக்காக போவார் அவர். ஆனால் அந்த பாப்பா வந்து பயந்துட்டு பின்னாடி போவாங்க. அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ எடுத்தது தான் இந்த ஒரு ஃப்ரேம் பர்டிகுலராக. அதுக்காக எழுதினது என்ன அப்படின்றத பார்க்கலாம். உன் கரைப்பட்ட கைகள் என் கன்னத்தில் பட்டால் அது கங்கையில் குளித்தாலும் காலத்திற்கும் அழியாது என்றது ஒன்றே, உன்னை கண்டு நான் பின்னே செல்ல காரணம் அப்படின்றது. இப்போது இது வந்து அல்லியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். சரியா? இது என்னன்னா, நீ வந்து ஒரு தப்பு பண்ணவங்களோட சைடு இருந்து அவங்களுக்காக ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும்னு நீ பேசிகிட்டு இருக்க. அப்போ நீயே ஒரு தப்பு பண்ணவன் ஆகிட்ட. உன் கை என் மேலே பட்டுச்சுன்னா அதுவே எனக்கு அது வந்து நான் ஒரு பெரிய பாவமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த பாவத்தை நான் கங்கையில் போய் குளித்தாலும் என்னால் அதை வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து அந்த பாவத்தை என்னால் கரைச்சிக்க முடியாது. தயவு செஞ்சு நீ என் கையை மேலே பற்றாமல் இருக்கட்டும்ப்பா அப்படின்றதுக்காக தான் நான் பின்னாடி போகிறேன். அதுக்காக நான் உன்னை பார்த்து பயந்து பின்னாடி போகிறேன். அந்த மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லி சொல்கிற மாதிரி, அல்லி நினச்சிக்கிற மாதிரி அந்த சீன் வந்து எனக்கு பார்க்க அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. சி, நீலாம் என்னை தொடுவியா, என் கணத்தை பிடிச்சி கிள்ளி விளாடுவியா, யார்ரா நீ சாலா அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். இது பேசிக்காக மேபி படித்தா புரிஞ்சிடும். இருந்தாலும் அவ்வளோதான். அதுதான் நான் சொன்னேன். இதை நான் வேணால் திருப்பி ஒரு வாட்டி படிச்சிடுறேன். உன் கரைப்பட்ட கைகள் என் கன்னத்தில் பட்டால் அது கங்கையில் குளித்தாலும் காலத்திற்கும் அழியாது என்றது ஒன்றே, உன்னை கண்டு நான் பின்னே செல்ல காரணம். அவ்வளோதான். இந்த கவிதை உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு என்ன, உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கும், இல்லை இங்கே தெரியுற இந்த மெயில் ஐடிக்கும், இல்லை நம்மளோட கமெண்ட் செக்ஷனையும் கேளுங்க, நான் எழுதி தரேன். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.